ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டிப்ஸி தோழி. இன்றைக்கி பவுண்டரி செட்டிங் சீரீஸில் நான் இன்றைக்கி உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்க டாபிக் என்ன அப்படின்னு சொன்னால், உங்கள் லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? எல்லாருக்குமே கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒரு படத்தில் கூட சொல்லியிருப்பாங்க, ஃப்ரெண்டுனா எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட் தான். அது என்ன ஃப்ரெண்டு நல்ல ஃப்ரெண்ட் கெட்ட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் நம்ம கூட இருக்கிறவங்க தான் நம்மளுக்கு பிரச்சனையாக அதிகமாக தர்றாங்க. ஸோ அப்படி ஃப்ரெண்ட்ஸில் வந்து நல்லவங்க யார், கெட்டவங்க யார் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு சில டிப்ஸ் இருக்குது. இன்றைக்கி அந்த டிப்ஸ் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிற டாபிக் என்னென்னா, டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்கலாம். டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஸ்னால் எப்படி இருப்பாங்க, அவங்களோட குணங்கள் எப்படி இருக்கும், அவங்களோட செய்கைகள் எப்படி இருக்கும், அவங்கள எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நம்ம லைஃப்பை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறத இந்த சீரீஸில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். 67% மெம்பர்ஸ் வந்து பவுண்டரி சீரீஸை கண்டினியூ பண்ண சொல்லி எனக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க. அதற்காக ரொம்ப நன்றி. இப்போ நம்ம இந்த சீரீஸில் நம்ம பார்க்க போகிறதுல ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம லைஃபுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃப்ரெண்ட்ஸில் யார் ஃபேக்காக இருக்காங்க, யார் ட்ரூவாக இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி, ட்ரூவாக இருக்க ஃப்ரெண்ட்ஸு கூட நல்ல நட்பு பாராட்டுறதும், ஃபேக்காக இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு லிமிட்டேஷன் வச்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அப்படிங்கிறவங்க நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம். நம்மளோட மனநலம், நம்மளோட மென்டல் ஹெல்த், நம்மளோட வளர்ச்சி எல்லாத்துக்குமே அவங்க ரொம்ப அவசியம். இன்னொன்று, நம்மளுக்கு வந்து ஒர்க் பண்ணுற ப்ளேஸ்லையுமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, குடும்பத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இந்த ஒரு சீரீஸ் வந்து உங்களுக்கு ஒன்லி ஃப்ரெண்ட்ஷிப்னு மட்டும் இல்லாமல், நிச்சயமாக ஃபேமிலிக்குள்ளேயும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறத எப்படி கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இந்த டிப்ஸ் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போது ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களோட வளர்ச்சியில் வந்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷமே இருக்காது. இவன் என்ன வளர்றது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. ஆனால் இது வெளிப்படையாக தெரியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இப்போ வாங்க டிப்ஸுக்குள்ளே போகலாம். இப்போ சில பேர் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, நம்ம கூட நல்லா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க. நீங்களும் அவங்கக்கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுவீங்க, அவங்களும் உங்ககிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. ஆனால் எந்த இடத்துல ஒரு லேக் ஆகும் அப்படின்னா, அவங்கக்கிட்ட நீங்கள் எல்லாம் ஷேர் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு எனர்ஜி ட்ராப் இருந்துகிட்டே இருக்கும். ஏதோ இவங்கக்கிட்ட பேசினாலே ஏதோ ஒரு மிஸ் ஆகுது, ஒரு நல்ல விஷயம் சொன்னால் நடக்க மாட்டேங்குது, எதனால் இப்படி நடக்குது. ஆனால் நான் அவள் என் ஃப்ரெண்டு தானே, அவள் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஃப்ரெண்டு. ஆனால் அவகிட்ட இந்த விஷயத்த சொன்னால் எனக்கு வந்து அந்த விஷயம் சக்ஸஸே ஆக மாட்டேங்குது. ஒரு கார் வாங்க போகிறேன்னு அவகிட்ட தான் ஃபஸ்ட் சொன்னேன், அது நடக்கவே இல்லை. அதே மாதிரி நான் இது செய்ய போகிறேன், அது செய்ய போகிறேன்னு அவகிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன், அது நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா, அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அவங்களோட எனர்ஜி உங்களுக்கு செட் ஆகலை அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வெளிப்படுத்துது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் வந்து விஷயங்களை வந்து ஷேரிங்கை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. எந்த ஒரு விஷயமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு பிளானிங்கோடு இருப்போம் இல்லையா, அந்த பிளானிங்க்கு அடுத்த ஸ்டேஜ் போகும்போது இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணால் போதும். இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, நீங்கள் வளரணும் ஆனால் அவங்களோட வளரக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு வெற்றி, ஒரு சக்ஸஸ் வாழ்க்கையில் எடுத்திருக்கீங்க. அது உங்கள் கெரியராக இருக்கட்டும், உங்கள் ஃபேமிலியில் இருக்கட்டும், ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறீங்க, ஒரு வீடு வாங்குறீங்க, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது, இந்த மாதிரி நியூஸ் சொன்னீங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இவ எப்படி இப்படி சக்ஸஸ் ஆகலாம், இவ என்ன என்னை விட அவ்வளோ பெரிய ஆளா, இவ என்ன என்னை விட எலிஜிபிள் ரொம்ப அதிகமாக, இவ என்னை விட திறமையா, இவ எப்படி இப்படி ஆனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறாமையோடையே இருப்பாங்க. இந்த பொறாமைங்கிற விஷயத்த வந்து நீங்கள் ரிலேஷன்ஸில் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இதே ஃப்ரெண்ட்ஷிப்பில் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும். ஒரு ட்ரூவான ஃப்ரெண்ட் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்மளோடையவன் நல்லா இருக்கணும்னு தான் நினப்பாங்க. ஆனால் இப்போ உள்ள காலங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னா, நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் நம்மளோட நல்லா இருக்கக்கூடாது இவ அப்படின்னு நினைக்கிறவங்க அதிகமாக இருக்கிறாங்கங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மையாக இருக்கலாம். மேபி இப்போ சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நம்மளை நல்லா புஷ் பண்ணி நம்மளை முன்னேற்றி விடுறதே அவங்களா தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதும் கண்டிப்பாக இந்த காலத்தில் இருக்க தான் செய்யுது. எல்லா காலத்துலேயுமே நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு பொறாமையோட நீ என்னை விட பெரிய ஆளா, ஒன்றும் இல்லை, நீங்கள் ரொம்ப சேர்ந்து ஒர்க் பண்ணுவீங்க, நீங்கள் ஒரு விஷயத்த சக்ஸஸ் ஆகிட்டிங்கன்னா நானும் இதே மாதிரி தான் பண்ணேன், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இதனால் நான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டேன், இதெல்லாம் நான் 4 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டேன், இப்போ தான் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி உங்களை டவுன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் வந்து இவங்ககிட்ட இருந்து கிடைக்காது. இது பிபிடி தானே, இது உன்னோட பெஸ்ட்டாக நான் பண்ணியிருக்கேன், இந்த வேலை தானே, இதோட நான் பெஸ்ட்டாக பண்ணேன், அந்த காலத்துலேயே நான் 30,000க்கு பட்டு எடுத்திருக்கேன், நீ இப்போ எடுத்துகிட்டு இப்போ இதை ஒரு பெரிய விஷயமா வந்து சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எல்லா விஷயத்துலையுமே டவுன் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் தான் இவங்க.
இப்போ சொல்லப்போற இந்த ஒரு வெரைட்டி பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் நம்ம லைஃப்ல பார்த்துருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. இந்த ஃப்ரெண்ட் எப்படி இருப்பாங்கன்னா, நம்மள எமோஷனலி நம்ம பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி இருப்பாங்கன்னா, "உனக்கு என்னலாம் நான் பண்ணியிருக்கேன் தெரியுமா? நான் உன்ன எந்த இடத்துல வச்சிருக்கேன் தெரியுமா? என் அக்கா, என் தங்கச்சி, என் குடும்பத்து மெம்பர்ஸ விட உன்ன அதிகமான ஒரு ஸ்டெப்ல நான் வச்சிருக்கேன். எனக்கு என் எல்லா ஃப்ரெண்ட்ஸோட நீ தான் முக்கியம்." அப்படின்னு சொல்லி உங்கள வந்து ஒரு எமோஷனலி உங்கள வந்து ஒரு ட்ராமாக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. ஒண்ணும் இல்ல. நீங்க ஜஸ்ட் ஒரு கால் பண்ணியிருப்பாங்க. நீங்க அத எடுக்காம ஏதோ ஒரு பர்சனல் ஏதோ ஒரு விஷயம் எங்கேயோ போயிருக்கீங்கங்கிறதுக்காக நீங்க எடுக்காம இருந்திருப்பீங்க. ஒரு 3 டைம்ஸ் அவங்க பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான். அன்னைக்கு ஃபுல்லா உங்களுக்கு அத சொல்லியே, "பாரு நான் உனக்கு எத்தன தடவ கால் பண்ணேன். நீ என்ன மதிக்கல. நான் உனக்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் குடுக்குறேன் பாரு. நீ அத புரிஞ்சுக்க மாட்டேங்கிற." அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கில்ட் ஃபீல உண்டு பண்ணுவாங்க. ஒரு கட்டத்தில உங்களுக்கு என்ன ஆகும்னா, நிஜமாவே இவங்க நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்காங்க. நம்ம அவங்களுக்கு எந்த இம்பார்ட்டன்ஸுமே குடுக்கல அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். அதுக்காக நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க அவங்கள பின்ன தொடர்ந்து போக ஆரம்பிப்பீங்க. அப்போ அவங்க உங்கள மதிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்தா ரத்தம், உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. இந்த கான்செப்ட்லயே அவங்க இருப்பாங்க. இத நீங்க நெறைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நெனைக்கிறேன். நானும் கூட நெறைய இத ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா நம்மளுக்கு வந்து எந்த ஃப்ரெண்ட்ஸையுமே டக்குன்னு தூக்கி போட முடியாது. எந்த உறவுமே நம்மளுக்கு முக்கியம் தான். ஆனா, இந்த மாரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் லிமிட்ல இருந்துக்கணும். இல்ல என்னோட பவுண்டரிய நீ மதிக்கணும். எனக்கு இந்த டைம்ல வந்து ஃபோன் பண்ணா என்னால எடுக்க முடியாது. இல்ல என்னோட சிச்சுவேஷன் இப்படி அப்படிங்கிறத நீங்க தெளிவாவே கொஞ்சம் புரிய வச்சிடணும். அடுத்து அவங்க ஒரு கஷ்டப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப பெருசா சொல்லுவாங்க. நான் எப்படி கஷ்டப்படுறேன்னு தெரியுமா? என் ஃபேமிலில எப்படி கஷ்டம் தெரியுமா? என் ஆஃபீஸ்ல எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அப்படிம்பாங்க. இதே ஒரு கஷ்டத்த நீங்க ஷேர் பண்ணலாம் அப்படி நீங்க ஃபோன் பண்ணீங்கன்னா, ஃபோன் எடுக்க மாட்டாங்க. அவங்க ஒரு சந்தோஷமான சிச்சுவேஷன்ல இருந்தா உங்களுக்கு ஃபோனே வராது. அவங்க ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன்ல இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு ஃபோன் வரும். அவங்க ஒரு புலம்புற ஒரு பார்ட்னரா தான் உங்கள எப்போதுமே வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட வந்து நம்ம எமோஷனலா நம்ம சிக்கணும்னா, நம்மளுக்கு டிப்ரஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நான் வந்து உங்களுக்கு சில வகையான ஃப்ரெண்ட்ஸுகள வந்து அறிமுகப்படுத்தியிருக்கேன். நிச்சயமா உங்க லைஃப்ல இந்த மாரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்கலாம், இருக்கலாம். இத நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதும் எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் மூலமா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். தொடர்ந்து இதே மாரி சீரிஸ்க்கு என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது என்னோட தனிப்பட்ட பர்சனலி நான் குடுக்குற சஜஷன்ஸ் அண்ட் டிப்ஸ் மட்டும் தான். தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இன்னும் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். இன்னும் இந்த டிப்ஸி தோழி சேனல்ல வந்து இருக்கிற பழைய வீடியோஸ்லாம் கொஞ்சம் எடுத்து பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். லாஸ்ட்டா ஆஃபீஸ் பவுண்டரி அப்படிங்கிற ஒரு சீரிஸ் நம்ம போட்டோம். அது ரொம்ப நெறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பர்சனலா கூட எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாய். எப்போதுமே நம்மள வந்து என்கரேஜ் பண்ணி, நம்மளோட வளர்ச்சிக்கு ஒரு உதவியா இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஷிப்போட ஒரு மெயின் கோலா இருக்கும். குடும்பத்திலயுமே நட்புகள் அப்படின்னு ஒரு உறவு தொடரணும் அப்படின்னு சொன்னா, அவங்க குடுக்குற ஒரு எனர்ஜியும், அவங்க குடுக்குற ஒரு வழிகாட்டுதலும் நம்மளுக்கு ரொம்ப அத்தியாவசியம். எதுவுமே ஹெல்ப் பண்ணலனா கூட ஒரு மாரல் சப்போர்ட்டா நம்மளுக்கு ஒருத்தவங்க இருக்கணும். அதுக்காக தான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டெயின் பண்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாரி வீடியோஸ்க்கு தொடர்ந்து இணைப்பில இருங்க.